ஆனா அட்டென்ட் பண்ணல நீ. பா நல்ல காரியம் பண்ண ரோஹிணி. எனக்கும் ஃபோன் பண்ணி நீ எங்க இருக்கேன்னு கேட்டாரு. நான் வேற ஏதோ ஒரு யோசனையில நீ காலேஜுக்கு போயிட்டேன்னு உளறி வச்சிட்டேன். ஐயோ, என்ன நீ சொல்றீங்க? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நான் அதுக்கப்புறம் எப்படியோ உங்க அண்ணனை பேசி சமாளிச்சிட்டேன். சரி, நீ இப்போ வீட்டுக்கெல்லாம் போகாத, சரியா? போனா நீ காலேஜ்ல சேர்ந்து படிக்கிற விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிடும். அதனால இப்போதைக்கு வீட்டுக்கெல்லாம் போகாத, சரியா? ஐயோ அண்ணி, நான் வீட்டுக்கு போகாம எங்க அண்ணி போறது? நான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க தெருவுல தான் வந்துட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன அண்ணி பண்றது? நம்ம வீட்டு தெருமுனையில அங்க ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குல்ல, அங்க நில்லு. நான் அங்க வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம், சரியா? சரி அண்ணி. அப்புறம் நம்ம வீட்டு ஆளுங்க யார் கண்ணிலையும் படாம சீக்கிரமா கோயிலுக்கு போயிடு. சரி, நான் வச்சிருட்டா? சரிங்க அண்ணி, பாய். சரி, ஓகே, நம்ம பாப்போம், பாய். அம்மா, உட்கார முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல, படுக்க முடியல. என்னதான் பண்றதுன்னே தெரியலையே. அம்மா, அம்மா, இடுப்பு வலி தாங்க முடியல. ஏன்பா, இதுக்கு மேல உங்களால கூட்ட சேர்க்க முடியலையா? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க. வெளியில போய் என் பையன் பிரபுவுக்கு இடுப்பு புடிச்சுக்கிச்சு எந்திரிக்க முடியாம குனிஞ்சு நின்னுட்டு இருக்கான். பார்க்கவே ரொம்ப வேடிக்கையா இருக்குன்னு பெருசா ஒரு போர்டை வச்சு எக்ஸிபிஷன் நடத்தி டிக்கெட்டை வித்துருங்கப்பா. பிரபு கண்ணா, நிஜமாதான் சொல்றியா? பாட்டி, என்னால இப்ப உன்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல துடுக்குத்தனமா பேசிட்டு இருக்காத. என் இடுப்பு சுளுக்கு மட்டும் சரியாயிடுச்சுன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பிரபு கண்ணா, எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? பின்ன எல்லாரும் இப்படி சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? போங்க எல்லாரும் இங்க இருந்து. ஆமா இல்ல பிரபு, நீ எவ்வளவு நேரம் தான் இப்படியே நின்னுகிட்டே இருப்ப? கொஞ்சம் மெதுவா என் கைய புடிச்சுக்கிட்டே வந்து படுத்துக்கோங்க. என்னால படுக்கலாம் முடியாது. நான் இப்படி நின்னுகிட்டே இருக்கேன். நீங்க எல்லாரும் வெளியில போங்க. ஆதரவு வந்தா மட்டும் விடுங்க. வேற யாரும் உள்ள வராதீங்க. போங்க போங்க. அம்மா, வலி தாங்க முடியலையே. பிரபு, ஏன் பாட்டி, உனக்கு மட்டும் தனியா வெத்தலை பாக்க வச்சு சொல்லணுமா? எல்லாரும் போங்கன்னா அதுல நீயும் சேர்ந்துதான் வெளியில போகணும். பிரபு கண்ணா, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன் இடுப்பு சுளுக்கு சரியாகணும்னா அதுக்கு என்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்கு. வைத்தியமா? ஆமா பிரபு கண்ணா, அத செஞ்சேனா இந்த சுளுக்கெல்லாம் சொடக்கு போடுற நேரத்துல இருந்த இடம் தெரியாம பறந்து போயிடும். ஏன் பாட்டி, வைத்தியம் சொல்றதுக்கு நீ என்ன டாக்டரா? நான் டாக்டர் இல்ல பிரபு கண்ணா, பாட்டி. பாட்டி வைத்தியம்னு ஒண்ணு இருக்கு. நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஐயோ, நான் கேள்வியும் படல, பதிலும் படல. சுளுக்கு வலியை விட உன் டார்ச்சர் பெரிய டார்ச்சரா இருக்கு. உன் பாட்டி வைத்தியமும் வேணாம், பேத்தி வைத்தியமும் வேணாம். பேசாம வெளியில போ பாட்டி. இல்ல பிரபு கண்ணா, நான் போறேன். அம்மா, வலிக்குதே. ஐயோ, ஒரு சுளுக்கு என்ன இப்படியெல்லாம் போட்டு படுத்துதே. ஐயோ பிள்ளையாரப்பா, வலி தாங்க முடியலையே. இனி காலம் பூரா குனிஞ்ச தலை நிமிராம தான் நடக்கணுமா? ஐயோ முடியல. என் பொண்டாட்டிய வேற இன்னும் காணமே. அதிர, ஐயோ வலி தாங்க முடியல. என்னத்தில்ல இந்த நேரம் பார்த்து ஆதரியும் ஆளை காணுமே. நீ எதுக்கும் ஒரு போன் பண்ணி பாரு. சரிம்மா. ரேவதி, என் போனை எடுத்துட்டு வாமா. சரிப்பா. அப்பா, அண்ணி அக்காவும் வந்துட்டாங்கப்பா. ஐயோ, வந்துட்டாளுங்க. அண்ணி, அண்ணி, என்ன அண்ணி எல்லாரும் வீட்டுக்கு வெளில நின்னுட்டு இருக்காங்க? பெரிய அண்ணனுக்கு நான் காலேஜ் போற விஷயம் தெரிஞ்சிருச்சு போலே. ரோஹிணி, நீ பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இங்க பாரு, பேக மட்டும் லோட் ஆட்டோல வச்சுட்டு வா. வா.
வாமா ஆதிரே. என்ன மாமா, என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? உங்க புள்ள எங்க? அதை ஏமா கேக்குற? உன் புருஷனுக்கு இடுப்பு வலி தாங்கல, இடுப்ப புடிச்சுக்கிட்டே நிக்கிறாம்மா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எங்க எல்லாரையும் ரூம் பக்கமே வராதீங்கன்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டான். நீ வந்தா உன்னை உள்ள வர சொல்லியிருக்காமா. போமா போமா. இதோ போறேன். போமா போமா சீக்கிரமா. அம்மா ஐயோ, எங்க இப்படியே சுளுக்கு பிடிக்கிற மாதிரி வேலையை பாப்பீங்க? என்னங்க இது? ஐயோ, நான் தான் உங்ககிட்ட போன்லயே சொன்னேனே ஆதிரே, செல்லு கீழே விட போகுதுன்னு வேகமா பதறி அடிச்சிட்டு கீழே குனிஞ்சேன். டக்குன்னு இடுப்பு புடிச்சுக்கிச்சு. ஏங்க, செல்லு கீழே விழுந்தா இப்ப என்னங்க? டெம்பர் கிளாஸ் தானே உடையும், அதை மாத்திட்டா போச்சு. அதுக்காக வேகமா குனிஞ்சு இப்ப இடுப்பு வலியில கஷ்டப்படுறீங்களே, இது தேவையா? டெம்பர் கிளாஸ் மாத்துறதுனா சும்மாவா? அதுக்கு 200 கோடி 300 கோடின்னு கேட்பாங்க. அதுக்கு பயந்துகிட்டு வேகமா குனிஞ்சு இப்ப இடுப்பு பிடிச்சிட்டு நிக்கிறீங்கல்ல, இது தேவையா? தேவையில்ல ஆதிரே, தேவையில்லை. வலி உயிர் போதே, ஏதாவது பண்ண ஆதிரே. ஏங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, சரியா? மெதுவா கொஞ்சம் அப்படியே எந்திரிங்க. எந்திரிங்க. மெதுவா கொஞ்சம் 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 எந்திரிங்க. நீங்க நிமிரவே வேணாம், குனிஞ்சே இருங்க. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நீங்க ஹாஸ்பிடல் போலாமா? ஹாஸ்பிடலுக்கா? ஆமாங்க, டெம்பர் கிளாஸ் உடைஞ்சா 200 300 ஆகும்னு பதறனீங்கல்ல. இப்போ ஹாஸ்பிடல் வாங்க. 500க்கும் 1000க்கும் மெடிசன் எழுதி கொடுப்பாங்க. அதெல்லாம் போட்டாதான் இந்த சுளுக்கு சரியாய் போகும். நீங்கெல்லாம் பூனைக்கு செலவு பண்ண பயந்துகிட்டு யானைக்கு செலவு பண்ற ஆளு. கிளம்புங்க, போலாம் வாங்க. ஐயோ ஆதிரே, இரும்மா. சுளுக்கு பிடிச்சதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டா இந்த சுளுக்கு சரியாவறதுக்கு 2-3 நாளாவது ஆகும். 2-3 நாளா? அது வரைக்கும் இவனால வலிய தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுமா. வேற என்னதான் செய்யறது பாட்டி? கை கால்ல சுளுக்கு இருந்தா எண்ணெய் போட்டு நீவி விடலாம். ஆனா உன் புருஷனுக்கு இடுப்புல எல்லாம் சுளுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்கு. என்ன வைத்தியம் பாட்டி? உலக்க வைத்தியம்பா. உலக்க வைத்தியமா? என்னது உலக்க வைத்தியமா? அந்த வைத்தியம் பண்ணா சுளுக்கு சரியா போயிடுமா பாட்டி? ஆமா ஆதிமா, உலக்க வைத்தியங்கிறது அந்த காலத்து பாட்டி வைத்தியம். சுளுக்கு பிடிச்சிருக்கிற பிரபுவ படுக்க வச்சு இடுப்புல சுளுக்கு பிடிச்சிருக்கிற இடத்துல உலக்கைய வச்சு 2 பக்கமும் நின்னு நல்லா உருட்டி தேய்ச்சோன்னு வச்சுக்கோயேன், சுளுக்கு சிட்டா பறந்து காணாம போயிடும். அப்படின்னா உலக்க வைத்தியத்தை பண்ணிருவோம். ஏங்க, பண்ணிடலாம்ல? உலக வைத்தியமா வழக்க வைத்தியமா ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைங்க.